அவள என்ன பண்றேன்னு பாருங்க. டேய், ஜெய், நீ இப்ப எதுவும் பேச வேணாம், கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல ஆண்டி, இனிமே எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜெய், அவங்க வரட்டும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பிரியா, எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணி, ஐ எம் ரியலி சாரி. நீ எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? இல்ல அண்ணி, என்னாலதான், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஜெய், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ பாட்டு கோவத்துல வார்த்தையை விட்டுறாத. காலையில பேசிக்கலாம், நீ போ. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. ஒவ்வொரு தடவையும் அவளை மன்னிச்சுட்டு இருக்க முடியாது அண்ணி. ஜெய், இட்ஸ் ஓகே. வந்தனா மேல எந்த தப்பும் இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்டேஷனுக்கு வந்தனா வந்திருந்தாங்க. ஆதி என்கிட்ட சாரி சொல்ல சொன்னாங்க. இது பாரு, இந்த பிரச்சனைக்கும் வந்தனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம அவங்களை இதுல இழுக்காத. அண்ணி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அவளை விட நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை பண்ணிருக்கா, அவளை சும்மா விட சொல்றீங்களா? ஜெய், சொன்னா புரிஞ்சுக்கோ. இது பாரு, உனக்கும் வந்தனாவுக்கும் இப்பதான் எல்லாம் சரியாயிட்டு வருது. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் விடு, அதுக்காக நான் சொல்லல. ஆனா இந்த பிரச்சனைக்கும் வந்தனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதான் நான் சொல்றேன்ல. அண்ணி, நீங்க இதை பெருந்தன்மையா விடலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஜெய், நோ ப்ராப்ளம், நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இத பத்தி யாருமே இனிமே பேச வேணாம். எல்லாரும் உள்ள போங்க. சுகன்யா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. நீயும் போ. சாரி கேளு, சாரி கேளு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அவளை விட நீங்க தான் முக்கியம். இந்தா பால் குடி. வேணா அர்ஜுன். வேணாங்க, என்னெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா குடி. அர்ஜுன் ப்ளீஸ். ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? நீ பால் குடிக்கலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். குடி குடி. நோ, குடி. மிரட்டினாதான் வேலை நடக்குதுல்ல. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டா? சரி, இன்னைக்கு நீ பெட்ல படுத்துக்கோ. இல்ல, ஐம் பெர்ஃபெக்ட். நான் இங்கே படுத்துக்கிறேன். அடம் பிடிக்காத. ஒரு விஷயத்த சொன்னா கேளு, ஓகேவா? பெட்ல படுத்துக்கோ. சரிங்க சார். அது அர்ஜுன். என்ன? தேங்க்யூ. எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி பார்த்தா தினமும் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ பண்ற. சரி, ஓகே, படுத்துங்க.